தமிழ் சேனல். இன்னைக்கு சூப்பரான சுவையில சொரக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் இதை செய்ய அடுப்பு மேலே ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கணும். கடுகு வந்து பொரியட்டும்னு சொல்லிட்டு ஒரு வரமிளகாவை இது போல் 2ஆக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால நான் 1 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரம் வேணும்னா ஒரு 2-3 கூட சேர்த்துக்குங்க. 10 பல்லு பூண்டு எடுத்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இது போல் ஒரு வாட்டி கலந்து கொடுங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இது போல் கலந்து கொடுங்க. வெங்காயம் வதங்கணும். ஒரு நிமிஷம் வெங்காயம் வந்து வதங்கட்டும். 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கணும். 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு சேர்த்துக்குங்க கூட. நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு தக்காளி ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தாங்க நல்லா இருக்கும். நல்லா இது போல் கலந்து கொடுங்க. தக்காளி இந்த அளவு வதங்கினோடனே ஒரு சொரக்காய் எடுத்து மேலே இருக்கிற தோலெலாம் பீல் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து கொடுங்க. இந்த சொரக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு இல்லைன்னா கல் உப்பு நீங்கள் எது வேணாலும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க. தேவையான மசாலா போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சது. 1 2 2 அளவுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கிளறி விடுங்க. நான் வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கினேங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து கொடுங்க. இந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரை நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விடணும். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இந்த டைமில் உப்பு காரம் பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் சேர்த்துக்குங்க. இந்த டைமில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கர் மூடி எடுத்து இது போல் மூடிட்டு ஒரு 3 விசில் வர விட்டுடுவோங்க. 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். வறுத்த வேர்க்கடலையை தோல் நீக்கிட்டு ஒரு 1/2 கப்பு போல் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் மிக்சியில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸ்டீம் வந்து இறங்கினதும் எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா இது போல் வந்திருக்கும். இது போல் ஒரு மத்தி எடுத்துக்குங்க. எடுத்து இது போல் நல்லா ஒரு 2 நிமிஷம் இது போல் நல்லா இது போல் கடைஞ்சி விட்டுக்குங்க. அப்போ தான் சாதத்துக்கு இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவு கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு
இந்த வேர்க்கடலையை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுடராக இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஒரு சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. போல் நல்லா கலந்து கொடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இந்த அளவு கொதித்து வந்த உடனே இதில் கொஞ்சம் மல்லித்தழையும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டில். அவ்வளோதாங்க, மணக்க மணக்க சூப்பரான சுரக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்லாங்க தாராளமாக. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சுரக்காய் வாங்கும் போது பிஞ்சி சுரக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.